சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ மஷ்ரூம் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக பெரிய சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய சீரகம் நல்லா பொரியட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும், அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இப்போது சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டையும் நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் சுக்கா செய்யறதுக்கு நான் சுக்கா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம், 2 வரமிளகாய். நான் எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் ஏன் கம்மியாக போட்டிருந்தேன்னா, ஏன்னா இந்த சுக்கா மசாலா அதுலேயும் நான் வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால தான் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு மசாலா வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி போதும். நான் மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மஷ்ரூமை நல்லா வேக விடுவோம், மூடி போட்டு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ ஒரு
1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடுவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடபிள் ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, கீ ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக ஒரு 4 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த சுக்காவை செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.